Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் what is the difference between faith, belief and trust. Faithனா என்ன? Great trust or confidence in something or someone. ஏதோ ஒரு விஷயத்துலையோ இல்லை யாரோ ஒருத்தர் மேலேயோ நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் ஃபெய்த்னு சொல்லுவோம். She has no faith in modern medicine. இந்த மாடர்ன் மெடிசன் மேலே அவளுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. I have great faith in you. எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹாவ் ஃபுல் ஃபெய்த் இன் யூ. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உன் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையை அவங்க சொல்கிறதுக்காக நம்ம ஃபெய்த் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் வெல் அஸ் பிலீஃபும் சேம் மீனிங் தான், பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ். த ஃபீலிங் ஆஃப் பீயிங் சர்டைன் தட் சம்திங் எக்ஸிஸ்ட் ஆர் இஸ் ட்ரூ. அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம்திங் எக்ஸிஸ்ட் ஆர் இஸ் ட்ரூ, உண்மையாக இருக்கணும். ஹிஸ் பேட்டில் அகைன்ஸ்ட் கேன்சர் ஹேஸ் ஸ்ட்ரென்தன்ட் ஹிஸ் பிலீஃப் இன் காட். காட் மேலே அபரிவிதமான அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த கேன்சர்லேருந்து அவங்க போராடிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்தன் யார் மேலே கிடைக்குது அப்படின்னா கடவுள் மீது வச்சுருக்கக்கூடிய அந்த அபரிவிதமான நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. He has an unshakable belief in God. அதாவது யாராலையுமே டவுட்லெஸ்ஸாக இருக்கணும், சரிங்களா? டவுட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதுதான் பிலீஃப்கான மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரஸ்ட். அஷ்யூரிங் ட்ரஸ்ட், அதாவது உறுதி அளிக்கிறது. கண்டிப்பாக அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னை நம்பணும், அவளை நம்பணும் அப்படின்ட்டு அந்த அஷ்யூரன்ஸ் தரோம்ல. ஐ ட்ரஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என் ஃப்ரெண்ட்ஸை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்பாமல் இருக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பெட்ரையல் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹிம் எனிமோர். இதுக்கப்புறம் அவனை நான் நம்ப மாட்டேன். ஹீ கிரியேட்டட் ட்ரஸ்ட் அமாங் எவ்ரி ஒன் வித் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அவனோட ஆக்ஷனாலே அவன் எல்லாரையும் நம்ப வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி அஷ்யூரிங், ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கறது, நம்பிக்கை வைக்கிறது, நம்பிக்கை இழக்கிறது, நம்பிக்கையை ஏற்படுத்துறது, இது எல்லாம் தான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் ஃபெய்த், பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட் இந்த மூணுத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.